ரீடிங் ஃப்ளூவன்சி அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்கள் நம்ம பகிர்ந்துருக்கிறோம். வார்த்தை பரிச்சயம், ஸோ எழுத்து பரிச்சயம், இதெல்லாம் தாண்டி இந்த ஃப்ளூவன்சி எப்போ நமக்கு நல்லா மேம்படும் அப்படின்னு சொன்னா நிறைய துறை சார்ந்த புத்தகங்கள். நம்ம சாதாரணமாக நம்ம படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கல்வி பயில்கிற அந்த பருவத்தில் அறிவியல் புத்தகங்கள் படிச்சிருப்போம், வரலாறு, புவியியல், இது மாதிரி துறை சார்ந்த புத்தகங்கள்லாம் படிச்சிருப்போம். அதில் ஒவ்வொரு துறை சார்ந்த வார்த்தைகள் நம்ம நிறைய கற்றுருப்போம். ஆனால் ஒரு கதை புத்தகம், ஒரு காமிக்ஸ், இந்த மாதிரி அதாவது துறை சாராத சில புத்தகங்கள், அறிவியல் சார்ந்த புற பிரிவுகள்ல இருந்து எடுக்கிற புத்தகங்கள், நமக்கு பரிச்சயம் இல்லாத வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கான புத்தகங்கள் நிறைய நம்ம தேடி படிக்கும்போது நமக்கு ஒவ்வொரு துறையிலையும் நமக்கு அனுபவம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த துறை சார்ந்த சில விஷயங்கள் வார்த்தைகளுக்கும் நம்ம பரிச்சயமாகும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் நமக்கு நம்மளோட ஃப்ளூவன்சி அப்படிங்கிற விஷயத்தை அதிகப்படுத்துது. எப்படி அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு அறிவியல் சார்ந்த புத்தகங்கள்ல இன்னைக்கு செயற்கைக்கோள்களை பற்றி படிக்கலாம், வானவியல் சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட புத்தகங்களை படிக்கும்போது கிரகங்களை பற்றி படிக்கலாம். ஸோ அது இல்லாம ஜோதிடம் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் படிக்கும்போது நமக்கு துறை சாராத சில புத்தகங்கள் இதெல்லாம். ஸோ அந்த இடங்களில் பயன்படுத்துகிற வார்த்தைகள் நமக்கு புதுசா இருக்கும். ஸோ அந்த மாதிரி புதிய புதிய வார்த்தைகளை படிக்கும்போது நம்ம ஒரு விஷயத்தை படிக்கும்போது நம்ம எந்த துறையை சார்ந்து பேச போகிறோம் அப்படிங்கிற அந்த விதத்துல நமக்கு இமீடியட்டா வந்து அந்த வார்த்தைகள் நமக்கு உடனடியாக நமக்கு மூளையிலிருந்து எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கும், ரீகால் ஆகிட்டே இருக்கும். நம்ம